பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.2 அப்டேட்டில் நிறைய செட்டிங் அப்டேட்லாம் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் புதுசாக சேனலுக்கு வந்துருக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்மளோட புதுசான செட்டிங்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட AKM M4 புல்லட்லாம் எப்படி வந்து நம்ம அப்கிரேட் அடுத்த லெவலில் எஸ்கேப் இது பண்ண முடியும் அது வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். யாரெல்லாம் புதுசாக சேனலுக்கு வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் போகணும். கண்ட்ரோல் போய்ட்டு வந்து அட்வான்ஸ் கண்ட்ரோல் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இருக்குல்ல ஸ்பிளிட் இன்ட்ரன்ஸ் ஆஃப் பிக் மோடு அது வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனேபிள் பண்ணிடுறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் இப்படி ஓகேவா, இப்போ நான் ஓடுறேன்னா இப்போ நான் ஓடுறேன் பாருங்கள். இப்போ நான் இது பிக் பண்ணி படிக்கிறேன். இப்போ நான் அப்புறம் நான் கண்ட்ரோல் ஸ்கோப் எடுத்துகிட்டு இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு போனேன்னா போடிடுவேன். இதே இப்போ நான் வந்து அட்வான்ஸ் கண்ட்ரோலில் திருப்பியும் போகிறேன். போயிட்டு அதே அதை இப்போ எனேபிள் பண்ணிட்டு இப்போ டிசேபிள் பண்ணுறேன். அதை இப்போ வந்து ஆன் பண்ணி விட்றேன். அப்போ பாருங்கள் அது எப்படி வந்து இருக்க போகுது மட்டும் பாருங்கள். இப்போ நான் இது பண்ணிட்டேன்னா ஸ்கோப் எடுத்துகிட்டு நான் அதே மாதிரி தான் போவேன். புரியுதா உங்களுக்கு? இதில் எனக்கு இப்போ நான் எனக்கு இப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஸ்கோப் போடனா கூட அது ஒரு வந்து அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் செட்டிங். ரெண்டாவது கண்ட்ரோல் பார்த்தோம்னா மூணாவது கண்ட்ரோல் பார்த்தோம்னா அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைவேட் சோசியலில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு போனீங்கன்னா ஷோ கலெக்ட் லெவல்னு இருக்கும். அது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோ கலெக்ட் லெவல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பிளேஸுக்கு காட்டும். அப்படி டிசேபிள் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு காட்டாது. அதே மாதிரி தான் இதுவும் அலோ த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் டு வியூ டூ கலெக்ஷன்ஸ்னால் அதாவது நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் கலெக்ஷன் காட்டும். ஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் என்ன நான் வச்சுருக்கேன்னு காட்டும். அப்படின்னா டிசேபிள் பண்ணால் அதுவும் காட்டாது. வேறு ஒன்றும் இல்லை, லெவல்ஸ்லாம் காட்டாது. ஃபஸ்ட் ஒன் ஷோவில் கலெக்ட் த லெவல் வந்து பார்த்திங்கன்னா நான் RP லெவல் போகிறது நான் என்ன லெவலில் இருக்கலாம் காட்டாது. ஓகேவா, நான் எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நான் காட்டுற மொபைல் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு காட்ட வேணாம், என்னோடய கலெக்ஷன் லெவல்ஸ்லாம் போகிறது தெரியாது அப்படின்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா கேஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொன்று சொல்ல போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த M4 அந்த பேட்ச் அப்டேட்டில் எப்படி AKM லெவல் அப்டேட் பண்ணுறது M4க்கும் AKக்கும் அப்படின்னு சொன்னீங்கள்ல, அதுக்கான விஷயமும் இதில் நான் சொல்ல போகிறேன். அது எப்படின்னு இப்போ AKM வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து எத்தனை ஸ்கின் வச்சுருக்கேன் நான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்கின் தான் வச்சுருக்கேன். ஓகேவா, M4க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 7 ஸ்கின் வச்சுருக்கேன். ஸ்கின் ஏற்ற தான் அந்த லெவல்ஸ் வந்து அதிகமாகி கம்ப்ளீட் ஆகி இந்த லெவல்ஸ் முடியும். புரியுதா? அதாவது வந்து இது வந்து சுட்டு அந்தமாரி லெவல் இல்லை, மிஷின் முடிக்க அந்தமாரி லெவல் இல்லை. இது வந்து எதுக்கான லெவல்னால் ஸ்கின்னு வந்து அதிகம் பற்றி நம்மளுக்கான அந்த இப்போ எத்தனை ஸ்கின்னு லெஜெண்ட்ரி ஸ்கின் வாங்கி 3 AKM நான் 3 M4 ஸ்கின் வாங்கினு வச்சிங்களேன் 3 லெவலுக்கு போயிடும் உங்களுக்கு. ஓகேவா, அதோட பாயிண்ட்டு வரும். அத்தனை பாயிண்ட் வந்துன்னா உங்களுக்கு லெவல் ஏறும். அதுமாரி தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சாச்சு. ரொம்ப அந்தமாரி உங்களுக்கு அந்த செட்டிங்ஸாக ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறம் 3 இதுக்கப்புறம் அப்டேட்டில் இதுக்கப்புறம் இப்போ என்ன நான் வருதோ அது அப்டேட்லாம் டக்கு நான் உடனே போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ்.